ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். பிரபன்ன பாரிஜாத்தாய ஸ்தோத்ரவேத்ர ஏகபாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகுஹு. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையினருளால் இந்த 2023 ஆண்டுக்கான ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம சிறப்பு அந்தர்யோகத்தினுடைய நிறைவான உபன்யாசமாக இப்பொழுது நாம் விளக்கம் காண இருக்கக்கூடிய நாமங்கள் தாங்கும் சக்தி என்ற தலைப்பின் கீழ் வருகின்றன. அம்பிகையின் விபூதிகள் என்ற பெரிய தலைப்பு. அந்த பெரிய கருத்தில் உட்கருத்தாக, இரண்டாவது உட்கருத்தாக இருப்பது பிரபஞ்ச ரூபத்தில் அம்பிகை. நாம் பார்க்கக்கூடிய இந்த விஸ்வமாக அம்பாள் இலங்கி கொண்டிருக்கிறாள். அந்த கருத்துக்குள்ள ஒரு கருத்து, அவள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை தாங்குகின்ற சக்தியாக விளங்குகின்றாள். தாங்குவது, காப்பாற்றுவது, ஆதாரமாக இருப்பது அப்படின்னு அதில் 3 அம்சங்கள் இருக்கு. நாம் நம்முடைய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு பார்த்தா, கணவனை தலைவன், குடும்ப தலைவன் அப்படிங்கிறோம், தாங்குகிறான் அப்படின்னு சொல்கிறோம். குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தை தாங்குகிறான். தாங்கணும்னா என்னென்ன செய்யணும்? அம்பாள் இந்த உலகை எப்படி தாங்குகிறாள்? ஒரு நல்ல பொறுப்புள்ள குடும்ப தலைவன் குடும்பத்தை எப்படி தாங்குகிறான்? குடும்ப தலைவி, தாய் எப்படி தாங்குகிறாள்? இதை நாம் ஆராய்ச்சி பண்ணினோன்னா அம்பாள் இந்த பிரபஞ்சத்தை எப்படி தாங்கி கொண்டிருக்கிறாள் என்பதற்கான விளக்கம் அதில் வந்துவிடும். அதே மாதிரி நிர்வாகம் நடக்கிற இடத்துல அரசன் அல்லது தலைமை அதிகாரி எப்படி தாங்குகிறான்? அது அன்னை பராசக்தி இந்த உலகத்தை தாங்கும் தன்மையை விளக்கிவிடுகிறது. முதல்ல தாங்குவது அப்படின்னா உணவு கொடுத்து போஷித்து உயிரை வளர்ப்பது. இரண்டாவது கருத்து தாங்குவதிலே எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பது. மூன்றாவது கருத்து தாங்கி பிடித்து அடிப்படையாயிருந்து நழுவி விடாமல், விழுந்து விடாமல், சிதைந்து விடாமல் காப்பாற்றுவது. இத்தனை இருக்கு தாங்குவது என்பதில். இந்த ஒவ்வொன்றுக்குமான நாமங்களாக மொத்தம் ஒரு 9 நாமங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஜகதி கந்தா 328வது நாமம். விதாத்ரி 337வது நாமம். சர்வாதாரா 659வது நாமம். சுப்ரதிஷ்டா 660வது நாமம். விஸ்வதாரிணி 759வது நாமம். பிரதிஷ்டா 829வது நாமம்.
பிரகடாக்கிருதிஹி 830வது நாமம். தரா தரசுதா 955-56. ஜகதி கந்தா விதாத்ரி. இந்த நாமங்கள் உணவை கொடுத்து போஷித்து உயிரை காப்பதாகிய தாங்கும் சக்தியை விளக்கக்கூடிய நாமங்கள். அன்னை பராசக்தி இந்த ஜகத் அல்லது இயற்கையாகிய பிரபஞ்சத்திற்கு கந்தா வேர் போன்று இருக்கின்றாள். கிழங்கு வகைகள் இருக்குல்ல, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி இந்த கிழங்குகள்லாம் வேர் தான், பூமிக்கு கீழே தான் இருக்கும். அது காயெல்லாம் மேலே இருக்கும் செடியில், கிழங்கு கீழே இருக்கும். அதை தோண்டி கிள்ளி எடுக்கணும். அந்த வேர் இந்த ஸ்தாவரத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த தாவரங்கிற அந்த அடித்தண்டு, கிளைகள், இலைகள், காய்கள், பிஞ்சுகள், பூக்கள், இதுகளை இப்படி பிடிச்சிட்ருக்கிறது மட்டும் இல்லை, அவற்றுக்கான உயிர் சக்தி கிடைக்கும்படி வேர் தான் பூமியில் இருக்கக்கூடிய சத்தையெல்லாம் உறிஞ்சி கொடுக்கிறது. அப்போ அந்த வேர் நல்லா இருந்தால் தான் ஸ்தாவரம் நல்லா இருக்கும். வேர் பலமுள்ளதாக இருந்தால் பெரும் புயல் காற்று வந்தாலும் மரம் அசையாது. இப்போ எதிரிடமிருந்து காப்பதுங்கிறதும் வந்துடுது. எத்தனை வகைகளிலெல்லாம் உயிர்களை அன்னை பராசக்தி காத்து வருகின்றாள்னு பார்க்கணும். அப்போ வேர் என்பது ஆணிவேர், சல்லிவேர்கள் என்று பெரியதும் சிறியதுமான பல பல வேர்கள் தாவரத்திற்கான உயிர் சக்தியை பூமியிலிருந்து உறிஞ்சி கொடுக்கின்றன, போஷாக்கை அளிக்கின்றன. அந்த வகையில் வேர் தாவரத்தை தாங்குகிறது. அதுபோல இந்த பிரபஞ்சத்திற்கு வேறாக விளங்குகின்றாள் அம்பாள். இந்த வேர் நான் இல்லாட்டா இந்த மரமே இருக்காது, ஆனால் யாருமே என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க, இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க, அப்பா இந்த கிளைகள் எப்படி படர்ந்து நிழல் கொடுக்கிறது அப்படிங்கிறாங்க, யாராவது இந்த வேர் எவ்வளோ வலுவாக தாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு வேருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோமா? சொல்கிறதில்ல. அது மாதிரி குடும்பத்தில் தாய் அவ்வளவு செய்கிறா. யார் அதை புரிந்து கொண்டு நம்ம மதர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறாங்க? மதர்ஸ் டேன்னா மதர் தான் வேலை செய்யணும் ரொம்ப. ஆமாம், இந்த காலத்தில் அப்படி ஆகிப்போச்சு. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாலும் இவர் தன்னை இன்னும் சின்ன பிள்ளை குழந்தைய வச்சுக்கொண்டு தன் குழந்தைய அம்மாட்ட கொடுத்துட்டு அதை வளர்க்குறது காப்பாற்றுறதுனா உன் வேலைன்னு அங்கே விட்டுட்டு இவ பாட்டுக்கு ஊரை சுற்றுறாங்க. அப்போ அம்மாவாக இருந்து தாங்கி முடிச்சுட்டு பாட்டியாக இருந்தும் தாங்கணும். வேறானது தாவரத்தை உயிர் சக்தியை கொடுத்து தாங்குகிறது, புயல் காற்றில் விழுந்து விடாதபடியும் காக்கின்றது. அன்னை பராசக்தி இந்த பிரபஞ்சத்திற்கு இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்கைக்கு வேறாயிருந்து அதனை தாங்கி வருகின்றாள். அதற்கிடையிலே அத்தனை பெரிய காரியம் பார்ப்பதற்கிடையில் தன்னை புறத்தில் காட்டிக்கொள்ளாத அடங்கி இருக்கின்றாள். அதனால் அவளை என்ன சொல்கிறோம்? தோன்றா துணை. இறைவனை எப்படி அழைக்கின்றோம்? தோன்றா துணை. ஜகதி கந்தா, உலகுக்கு வேர் போன்றவள். சாமி சொல்றாங்க, கிளைகளையும் ஓரளவுக்கு அடிமரத்தையும் வெட்டிட்டா கூட வேர் சிதைக்கப்படாமல் இருந்தால் அது துளிர்த்து வந்துவிடும். சில புல்லெல்லாம் மேலே இந்த புல்லை அறுத்துட்டு வேற விட்டுருந்தோம்னா திருப்பி தலைக்கும், 2-3 தடவை அது முளைக்கும். அந்த வேர் அவ்வளவு சக்தியாக இருந்து தாங்குகிறது. பிரபஞ்சமானது அம்பாள் என்கிற வேர் இல்லாமல் இல்லை. அன்னை பராசக்தியோ
பரபிரம்மஸ்வரூபிணி ஆகிய அம்பாளோ பிரபஞ்சம் இல்லாமலும் இருப்பாள். அவள் அப்படி இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். ஜெகதி கந்தா. விதாத்ரி. விதாத்ரின்னு தாத்ரி அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். தாங்குபவள். உயிரை சிசுவாக தன் கருவில் சுமந்து ஓரளவு வளர்ந்த பின்னர் அப்படி வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமல இவ சாப்பிட்றதெல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டே இருக்கா. அவளோடு இணைக்க பெற்று இந்த சிசு தனக்கு தேவையான சக்தியெல்லாம் அவள்கிட்டேருந்தே பெற்று வருகிறது. அப்படி வயிற்றில் இருக்கும் பொழுது உறுப்புகள் முறையாக அமையலைன்னா வயிற்றுக்குள்ளே உயிர் பெற்று வளர்ந்துருக்கும், பிறந்த பிறகு தாங்காது. ஒரு குழந்தைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய குழந்தை நல்ல அழகாக சக்கச்சவேல்னு ஆண் குழந்தை பிறந்த ஒரு வாரத்தில் போயிடுச்சு. காரணம் என்னென்னா உணவு குழாயும் மூச்சு குழாயும் ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்குது. வயிற்றுக்குள்ளே இருந்த அளவில் நேரடியாக அது தொப்புள் கொடியின் போல சத்தெல்லாம் அம்மாட்டேருந்து வாங்கி கொண்டு நல்லா வளர்ந்து விட்டது, முழு வளர்ச்சி. ஆனால் உள்ள அந்த உறுப்பில் பெரிய குறை. பிறந்த பிறகு இந்த குழந்தைக்கு பால் குடிக்க முடியல, குடித்து உள்ளே முழுங்கும்போது மூச்சு குழாய் அடைச்சிக்குது. அப்போ இந்த தாய் வயிற்றில் கருவில் அந்த குழந்தையை சுமப்பது என்பது எவ்வளோ பெரிய விஷயம். தாத்ரி. அப்புறம் உரிய பருவத்தில் அந்த குழந்தையை பிரசவிக்கிறாள், வெளியிலே கொண்டு வருகின்றாள், அப்புறமும் அதை வளர்க்கிறாள். சாமி சொல்லுவாங்க, எல்லா உயிர்களும் எல்லா விலங்கினங்களிலும் எல்லா உயிர்களிலும், விலங்கு மட்டும் இல்லை, பறவைகள், ஊர்வன, பரப்பன, தாவரங்கள் எல்லாத்துலேயும் இந்த தாயாய் இருப்பது தாங்குகிற காரியத்தை நல்லா செய்யுது. அதில் சிறப்பாக மனிதன். என்ன சிறப்பு அப்படின்னா, மற்ற பிராணிகளை விட மனிதனுக்கு, மனித சிசுவுக்கு, சிசுவாயிருந்த தாயை சார்ந்திருக்கும் காலம் மிக நீண்டதான். அது மேஜராக என் காரியத்தை நான் பார்த்துப்பேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு 18 வருஷம் ஆகுது. 16-18 வருஷம். அது வரைக்கும் பெற்றோரின் பராமரிப்பதுக்கு தேவை. தோளுக்கு மேலே வசந்துட்டா தோழன். அப்போ நீண்ட பால்ய பருவத்தை உடையது மனித பிறவி. அந்த காலகட்டத்திலே தாய் தந்தை தான் தாங்குகிறார்கள். தாத்ரி, தாங்குபவள், உணவு கொடுப்பவள். எங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு குடும்பத்தில் அம்மாவுக்கு கேன்சர், அவளால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த கணவர் 2 ஆம்பளை பசங்க, 3 பேருக்கும் சமைக்க தெரியல. அங்கங்கே ஹோட்டலில் சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்தபோது இங்கே நான் அன்னதானம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து சாப்பாடு வாங்கி கொண்டு போகிறாங்க. அந்த தாய் இல்லைன்னு உடனே அவங்க எப்படி அலையிறாங்க சாப்பாட்டுக்கு. தாங்குபவள், உணவு கொடுத்து போஷிப்பவள், அந்த தாயாக எல்லா உயிர்களிலும் விளங்குபவள் அன்னை பராசக்தியே. பிரபஞ்சம் முழுவதற்கும் அவள் தாத்ரி. அதனால் ஒரு குழந்தைக்கு, ஒரு சில குழந்தைகளுக்கு மானுட தாயோ மற்ற விலங்குகளோ இருக்கின்றன. அன்னை பராசக்தியோ பிரபஞ்சம் முழுவதற்கும் தாயாக இருக்கிறாள். எனவே அவள் விசேஷமான தாய், விதாத்ரி. தாத்ரின தாய், விதாத்ரின விசேஷமான தாய். அண்ட கோடிகள், அதிலே எண்ணற்ற அனந்தங்கோடி ஜீவகோட்டிகள். அண்டங்கள் அந்த பூகோளம் மாதிரி எத்தனை இருக்கு வானத்தில். ஒரு நட்சத்திரம்ங்கிறது ஒரு சூரியன் மாதிரி. ஒரு சூரியனை சுற்றி நவகிரகங்கள், அதில் ஒன்று பூமி. அதை மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பூமி இருக்குது. எத்தனை இருக்குமோ நம்மளுக்கு தெரியாது. இத்தனையிலையும் உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தனையையும் அவள் தாங்கி கொண்டிருக்கிறாள். எனவே அவள் சிறப்பான தாய், விதாத்ரி, தாங்கும் தாய். அப்புறம் போஷிப்பது என்பது தாங்குவதனுடைய முதல் பகுதி. இந்த உடல் வளரணும், உயிர் சக்தி நிரம்பி இருக்கணும், செயல்திறம் மிக்கதாக இருக்கணும்,
திறமைகளை வெளிப்படுத்தணும். இத்தனைக்கும் தாய் தான் மூல காரணமாக இருக்கிறாள். ஒரு குடும்பத்தில் தந்தை இறந்து விட்டால் தாய் கூட சமாளித்து குழந்தைகளை வளர்த்து விடுவாள். தாய் இல்லாத விடத்து குழந்தைகளை தந்தை வளர்ப்பதுக்கு ரொம்ப சிரமப்படுவது நாம் காணக்கூடிய உண்மை. காரணம் என்னென்ன, சமைக்கிற வேலை அம்மாட்ட இருக்கு. சமைக்கிற வேலையை செய்யறதுக்கு ஒரு தந்தைக்கு முடியும்னா அவரும் செஞ்சிருவார். அதே மாதிரி நோய் வரும்பொழுது மருந்திட்டு குணப்படுத்துகிறது தெரிஞ்சிருந்தாலும் அந்த தந்தை சமாளிப்பார். மகாத்மா காந்தி நல்ல நர்ஸு மாதிரி அப்படி வேலை செய்வாராம். பல போராட்டங்களில் தொண்டர்கள்லாம் அடிபட்டு கிடப்பாங்களாம். இவர் போய் எல்லாருக்கும் மருந்து போட்டு காப்பாற்றி எல்லாம் பண்ணுவாராம். தாய் மாதிரி பண்ணுவாராம். அப்போது தாய் எப்படி குழந்தையை தாங்குகிறாள், உணவு கொடுத்து போஷிக்கிறாள், நோயிலிருந்து காக்கின்றாள். இதை யாருக்கெல்லாம் செய்ய முடிகிறதோ அவர்களெல்லாம் தாய். வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. அப்படி இருந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்தை அவங்க காப்பாற்றிடுவாங்க. அப்படி இருக்க முடியலைன்னா கஷ்டம்தான். அதனால் சாமி நம்ம திருப்பராயத்துறையில் மாணவர்களெல்லாம் சமைக்க கற்றுக்கொள்ளணும்னு வச்சுருந்தாங்க. ஒரு அவசரம்னா நீ சமைச்சு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு. சமையல் தெரியாத போது ஆணானவன் காலமெல்லாம் ஒருத்தரை சார்ந்திருக்கணும். மருமகளுக்கு அந்த அன்பு இல்லைன்னா மனைவி இல்லாத விடுத்து அவங்க பாடு திண்டாட்டம் தானே. அப்போ இந்த உணவு கொடுத்து போஷிப்பது அவ்வளவு முக்கியம். அதுக்கு சொல்கிறேன், அதை செய்கிறாள் தாய். விதாத்ரி ஜெகதி கந்தா விதாத்ரி சர்வாதாரா சுப்பிரதிஷ்டா. இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்படி தோன்றி வந்திருக்கிறது? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. அதாவது தாய் குழந்தைக்கு உணவூட்டி அதை பரிபாலிக்கின்றாள், காப்பாற்றுகின்றாள். ஆனாலும் எல்லா காலமெல்லாம் ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கணுங்கிறது இல்லை. தன்னைத்தானே தாங்கி காப்பாற்றிக் கொள்ளுகிற சக்தி மனுஷன்ட்ட வச்சிருக்கா பராசக்தி. எப்படின்னா இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி. தாய் பால் நினைந்து ஊட்டும் தாயாக இருக்கிறாள். அவளிடம் பால் பெருகி வருவதனால குழந்தைக்கு பால் கொடுக்கணுமேனு நினச்சி பார்த்து அவளே வந்துடுறா, வேலை இருந்தாலும் விட்டுட்டு. ஆனால் அப்படி வர முடியலன்னு இந்த குழந்தை தெரிவிச்சிடும், எனக்கு இப்போ பசிக்குதுன்னு. அழுதுரு வீல்னு ஒரு கற்றுக்கத்தும். ஐயோ கத்துறாள் என்ன அப்படின்னு வருவா தாய். அப்போது இந்த சிசுவினிடத்து பசி போன்ற தனது தேவைகளை வெளிப்படுத்துவதற்கு கத்துவது, ஏதோ ஒரு விதத்தில் அது வெளிப்படுத்துவது, அது தோன்றிவிடுகிறது அந்த குழந்தை பருவத்திலேயே. பசிங்கிற ஒரு இச்சை, தேவை, விருப்பம் வருது. உடனே அதை எப்படியாவது வெளிப்படுத்தணுங்கிற அறிவு இப்படிலாம் யோசிக்காது, ஆனால் உள்ளே நடக்குது. அதை வெளிப்படுத்தணும், அம்மாவோட கவனத்தை நம்ம நோக்கி திருப்பணும் அப்படிங்கிற அறிவு வருது. உடனே கத்தணும் அப்படின்னு தெரியுது, செயல் விட்டது. இச்சா, ஞான, கிரியா சக்தி. அப்போ பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணமாக இச்சாசக்தியாகவும் ஞான சக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் அம்பாள் இருந்து கொண்டு இந்த 3 சக்திகளையும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் வைத்திருக்கின்றாள். மனிதனிடம் சிறப்பாக வைத்திருக்கிறாள். இந்த இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி தான் அன்பாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் வடிவெடுக்கிறது. அந்த அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தெடுத்து தெய்வீகமாக்கி சுயநலமற்றதாக அனைவருக்குமாக அர்ப்பணிப்பவன் மகாத்மா ஆகிவிடுகின்றான். அப்போது அவன் தன்னையும் தாங்கி உலகையும் தாங்கும் வல்லமை பெற்றுவிடுகிறான். எல்லா உயிர்களிடத்தும் தன்னைத்தான் காத்துக்கொள்ளும் வல்லமையையும் பராசக்தி இந்த 3 இச்சா, ஞான, கிரியா சக்திகளின் வடிவிலும் வைத்திருக்கின்றாள். அதனால எப்படி அது சாத்தியம்னா, அவளே இச்சாசக்தியாக, ஞான சக்தியாக, கிரியாசக்தியாக இருந்து அந்த 3 சக்திகளிலிருந்து உயிர்களை தோற்றுவித்து அந்த 3 சக்திகளாக அந்த உயிர்களுக்குள்ளே இருந்து அவற்றை தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். சர்வாதாரா சுப்பிரதிஷ்டா.
எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவள். இந்த ஆதாரமாக இருப்பவள்ங்கிறதுல 2-3 வகையில் விளக்கலாம். இப்போ நாம் இந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறோம், சில பேர் இல்லை கீழே உக்காந்துருக்கோம். நமக்கு ஆதாரமாக இந்த நாற்காலி இருக்குது, இந்த பூமி இருக்குது, அந்த தரை இருக்குது, கட்டடத்தினுடைய தரை இருக்குது. நம்ம வெயிட்டை தாங்குற மாதிரி இந்த நாற்காலி இருக்கணும், இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அடி ஆதாரமாக இருந்த அம்பாள் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். ஆனால் அது எப்படி செய்கிறான்னு தான் ரொம்ப அதிசயமாக இருக்குது. நாம் உட்காந்துருக்கோம் இந்த சேர்லங்கிறோம். இந்த சேரை இந்த கட்டடம் தாங்குகிறது, இந்த கட்டிடத்தை இந்த பூமி தாங்குகிறது. இந்த 4 சென்ட் நிலம் அந்த ஊருங்கிற நிலத்தில் இருக்குது. இது தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு தென்னிந்தியாவில் இருக்குது. தென்னிந்தியா பரத நாட்டில் இருக்குது. பாரதம் ஆசிய கண்டத்தில் இருக்குது. ஆசியா உலகத்தில் இருக்குது. உலகம் எங்கே இருக்குது? அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்போ அதை எது தாங்குகிறது? அப்போ பராசக்தி பல வகைகளில் தாங்குகிறாள். அப்போ அடியில் இருந்த ஆதாரமாக தாங்கிறது தவிர ஒன்றுக்கொன்று கொக்கி போடாமலே தாங்குகிறாள். நவகிரகங்கள், சூரியன், இதை யார் தாங்குறா? ஆகர்ஷண சக்தி வடிவிலிருந்து பராசக்தி தாங்குகிறாள். உணவு கொடுத்து போஷிப்பது ரொம்ப முக்கியம். ஆனால் சோத்தை மட்டும் கொடுத்துட்டே இருந்தாலும் திருப்தி வந்துடுமா? இந்த காலத்தில் பெற்றோர்கள் பண்ணுற தப்பு, சம்பாதிச்சு பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல போஷாக்கு கொடுப்பது, வளர்ப்பது, தாங்குவது. ஆனால் அதுக்கு நேரம் கொடுத்து அன்பு கொடுத்து அதுகிட்ட பேசி அதை நல்லா வைக்கணும்ல. அப்போ அந்த உணவுக்கு மேலே வேறொரு உணர்வு, உணர்ச்சி தேவையும் இருக்கே அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த அன்பை காட்டுவதும் தாங்குவதில் முக்கியமான பகுதி. சொல்லாலும் செயலாலும் உணர்ச்சியாலும் பிரியத்தை காட்டுவது, அதுவும் அந்த குழந்தையை தாங்குகிறது, வளர்க்கிறது. அதனால் பெற்றோர் இல்லாத அனாதை குழந்தைக்கு யாரோ ஒரு இடத்துல நல்லா வளர்த்து சோறு போட்டாலும் தாயிட்ட கிடைக்கிற அரவணைப்பின் மகிழ்ச்சி அந்த குழந்தைக்கு கிடைக்காது. அப்போ தாங்கும் சக்தின்னா, ஆனால் அந்த வேதனையை கூட அவள் எப்போ மாற்றலாம்? தெய்வத்தை நோக்கி தன் மனதை திருப்பி, இந்த சரீரத்தை தோற்றுவித்த தாய் என் அருகில் இல்லை, ஆனால் தோன்றா துணையாக அன்னை பராசக்தி இருக்கிறாள் என்று உணர்ந்து மனதினுடைய உணர்ச்சியினுடைய ஏமாற்றங்கள், இது கிடைக்கலையேங்கிற ஏக்கங்கள், அதையெல்லாம் ஒருவனுக்கு நீக்க முடிஞ்சா அவன் அனாதையே இல்லை. ஒவ்வொரு கணப்பொழுதும் அம்பாள் சர்வாதாரா சுப்ரதிஷ்டாவாக இருந்து கொண்டு உயிர்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், எனக்கென்ன மனக்கவலை. அப்படி நாம் இருக்க பழகிக்கணும். உணர்ச்சி அளவில் நமக்கு ஏமாற்றங்கள், ஏக்கங்களே இருக்கக்கூடாது. அம்பாளை நினச்சா அதெல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு பக்குவம் வேணும். அம்பாள் நம்மை காத்து கொண்டிருக்கிறாள் என்று உணர்வது, அது ஆழமாக பதிந்து விட்டால் பக்தனுக்கு ஏமாற்றங்களே வராது. இந்த உறவுகள் அளவில் சொல்கிறேன். இவங்க என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க, நான் அவ்வளோ உதவி செஞ்சேன், என்னைய கைவிட்டுட்டாங்க, அப்படி இந்த மாதிரியான வருத்தங்கள்லாம் வராது அம்பாளை உண்மையாக நம்பினா. தாயும் நீ தந்தையும் நீ என்னுயிர் துணையும் நீ. தாய் தந்தை தான் நம்முடைய முதல் உறவுகள். அப்புறம் மேஜரான பிறகு விவாகம் நடக்கும் பொழுது உயிர் துணை, வாழ்க்கை துணை வருகிறது. ஆன்மீக நாட்டம் வரும் பொழுது குரு வருகிறார். இது எல்லாம் எனக்கு இறைவன் தான். தாயும் நீ தந்தையும் நீ என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவம் நீ. உன்னையல்லால் பிரிதொரு துணை காணேன், அந்தமும் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே என் சிந்தையுள் மேவிய சிரகிரி பெருமானே, தாயுமானவன் என்னும் சிரகிரி பெருமானே. அதனால் அவன் தாயும் ஆனவன், விதாத்ரி, சர்வாதாரா, எல்லா உயிர்களையும் அவன்
தாங்கிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய அன்னை பராசக்தியினுடைய அதனால தான் நம்ம சனாதன தர்மத்தில் இறைவனை தாயா நினைக்கிறோம். ரொம்ப விசேஷம் அது. அதனால அம்பாள்னு பெண் வடிவிலேயே இறைவனை வணங்குகிறோம். ஆனால் மற்ற மதங்களில் பெண்களுக்கு ஆத்மா இருக்குன்னே அவங்க ஏற்றுக்கல. அதனால் பெண்ணை தாயா வணங்குவதை விட தந்தையை போற்றுவது அவர்களுக்கு சுலபமாக தோணுது. தாயும் நீ தந்தையும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவம் நீ. இப்படி எல்லா வடிவங்களிலும் இருந்து அந்தந்த காலகட்டத்தில் பக்குவத்தினுடைய அந்தந்த நிலையில் தாங்கி பிடித்து காத்து வருகின்றாள் உயிர்களை அன்னை பராசக்தி. அப்புறம் இப்போ இந்த நான் எடுத்த உதாரணம் இப்போ நாற்காலியின் மீது நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த நாற்காலி நம்மை தாங்குகிறது, நமக்கு அடியில் இருந்து நம்மளை தாங்குகிறது. கட்டடத்தினுடைய அஸ்திவாரம் அடியில் இருந்து கட்டடத்தை தாங்குகிறது. அப்படி பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக அடியில் இருந்து கொண்டு அதை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் பராசக்தி. இது ஒரு விதமான தாங்குதல். பிரபஞ்சத்தால் தாங்கப்பட்டு பிரபஞ்சத்துக்கே காக்கும் சக்தியாக இருக்கிறாள். அது எப்படி அப்படின்னா, ஆதிசேஷனின் மீது பெருமாள் சயனித்திருக்கிறார். அப்ப நாராயணன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தின் மீதும் வீற்றிருக்கின்றான். அதனுடைய பொருள் என்னன்னா, பிரபஞ்சத்தில் ஊடுருவி இருந்து அதனை தாங்கிக் கொண்டிருக்கிறான். அடியில் ஆதாரமாக இருக்குன்னு சொன்ன உடனே அது வேற இது வேற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, அதுக்கு ஊடையும் அவளே தான் இருந்து தாங்குகிறாள். ஊடே விரவி இருந்து இந்த உயிர்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். அந்தர்யாமியாக இதயத்தில் இருந்து கொண்டு எல்லா உயிர்களையும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். அதனால் யாருக்கு எப்போ விழிப்பு வருதோ, இறைவனை பற்றிய உணர்வு வருகிறதோ, அந்த கணமே இறைவனோடு தொடர்பு கொள்ளலாம். ஒரு பெரியவரை பார்க்க போகணும்னா இந்த நேரத்தில் தான் போகணும், நம்ம லேட்டாக போயிட்டோம்னா இல்லை அவங்க வேலையாக இருக்காங்க, மீட்டிங்கில் இருக்காங்க, ஓய்வில் இருக்காங்கன்றுவாங்க. ஆனால் பராசக்தி விஷயத்தில் அப்படி இல்லை. 24 மணி நேரத்தில் நீ எப்போ அவளை நாடினாலும் அவளை உனக்கு அவைலபிளாக இருந்து உன்னை தாங்கி கொண்டிருக்கிறாள். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அடிப்படையாக இருக்கின்றாள். இந்த பிரபஞ்சத்தையே தனக்கு அடிப்படையாக கொண்டு பிரபஞ்சத்தின் மீது அவள் வீட்டிருக்கின்றாள். அது எப்படின்னு சாமி சொல்கிறாங்க. மெய்யெழுத்து உயிரெழுத்துன்னு உண்டு இல்லையா? இங்கு இட்டு இத்து இப்பு இரு இதெல்லாம் மெய்யெழுத்து. அ ஆ இ இ உ உ இதெல்லாம் உயிரெழுத்து. இப்போ க அப்படின்னா உயிர்மெய், உயிர்மெய்ன்னு சொல்கிறோம். ஆனால் மெய்யோடு உயிர் சேர்ந்து தான் உயிர்மெய் வருது. உயிர்மெய் மெய்யுயிர்னு சொல்லணும், ஆனால் நம்ம உயிர்மெய்ங்கிறோம் வசதியாக. இந்த காங்கிற எழுத்தில் இந்த இக்குங்கிற அந்த மெய்யெழுத்து ஒரு வடிவத்தையும் பயன்பாட்டையும் பெறணும்னா அது உயிர் சேர்ந்தாதான். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் இருக்கணும், வாழணும், பயன் கொடுக்கணும்னா அம்பாள் அதனோடு விரவி இருக்கும்போது தான். சர்வாதாரா. அப்போ எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்று சொன்னால் அவற்றின் கீழிருந்து தாங்குவது என்பது மட்டுமல்ல, அவற்றின் மேலும் உள்ளும் ஊடும் பரவி இருந்து அதை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். உயிரெழுத்து மெய்யெழுத்தை தாங்கி வெளிப்படுத்துவது போல. சர்வாதாரா, சர்வ ஆதாரா. அவளிடமிருந்து தாரையாக இடைவிடாத நீரொழுக்கு போன்ற இந்த பிரபஞ்சம் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியான தோற்றம் அறுபடாது இயற்கை இயல்பாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அம்பாள் எப்படி நித்திய வஸ்துவாய் இருக்கிறாளோ அப்படி இயற்கையும் நித்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது. சர்வாதாரா என்பதற்கு இப்படி ஒரு பொருள். அப்போ சர்வாதாராங்கிறதுக்கு 3 பொருள். அனைத்திற்கும் ஆதாரமாக அடியிலிருந்து தாங்குபவள், அனைத்தின் மீதும் படர்ந்திருந்து அதனை தாங்குபவள்,
இடைவிடாது அனைத்தும் தோன்றும்படி தோற்றுவித்து கொண்டே இருப்பவள். ஏன்? அவளுடைய ஆற்றலுக்கு எல்லை இல்லை, முடிவில்லை. சர்வாதாரா. எப்படிப்பட்ட தாங்கும் சக்தி அவள்? அஸ்திவாரம் சுப்பிரதிஷ்டா. சுனாலே நல்லன்னு அர்த்தம், குனா கெட்ட, குமாத்தானா கெட்ட தாய். ஏதோ இந்த தாய் சரியாக கவனிக்காத தாய், அவள் குமாத்தா. அதனால் ஆதிசங்கர சொல்கிறார், குப்புத்திரன் உண்டு குமாத்தா இல்லை. மகன் வேணா தப்பு பண்ணுவான், தாய் பிள்ளையை கவனிக்கிறதுங்கிற கடமையிலேருந்து தவற மாட்டா, நீ என்னையே கைவிட்டுறாதம்மா அப்படின்னு கேட்குறார். அப்போ சுனா நல்லதுன்னு அர்த்தம். சுப்பிரதிஷ்டா அப்படின்னா நல்ல சக்தி, தாங்கும் சக்தி. பிரதிஷ்டான தாங்கும் சக்தி. சுப்பிரதிஷ்டா நல்ல தாங்கும் சக்தி. மங்களகரமாயிருந்து கொண்டு தன்னை சார்ந்திருக்கும் பொருளையும் மங்களமாக்கி அழிவில்லாததாக்கி தாங்குகின்றாள். அவளுடைய பெருமை அவளால் தாங்கப்படும் இந்த உலகுக்கும் வருகிறது. எனவே அவள் சுப்பிரதிஷ்டா. சர்வாதாரா சுப்பிரதிஷ்டா. அப்புறம் அப்படி சுப்பிரதிஷ்டாவாக அவள் இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்ன, கால தேச வர்த்தமானத்தினால், காலம் இடம் சூழ்நிலை இவற்றினால் பாதிக்கப்படாத பரவஸ்துவாக அவள் இருந்து கொண்டு காலதேச வர்த்தமானமாக தோன்றிக் கொண்டிருக்கிற உலகாக அவளே வடிவெடுத்திருக்கிறாள். உலகம்ங்கிறது என்ன? அன்று குறிப்பிட்டேன் இல்லையா? இப்போ அந்தர்யோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்தர்யோகம் என்ன? அதில் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் விதவிதமாக இறை வழிபாடு இருக்கும், இறைவனை பற்றி பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கலாம். அப்புறம் நாம ஜபம் சொல்லுவோம், எல்லாம் நடக்கும்னு சொல்கிறோம். இது அந்தர்யோகம்னா என்ன? அந்த பொருளை பற்றின விவரணம் கொடுத்தாச்சு. எங்கே நடக்குது? திருவண்ணாமலையில் சாரதா ஆசிரமத்தில். எப்போ? 6, 7, 8 அக்டோபர் மாதத்தில். அப்போ எப்போ அப்படிங்கும்போது காலம் வந்து விடுகிறது. எங்கு என்னும் பொழுது தேசம் அல்லது இடம் வந்து விடுகிறது. அது என்ன இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே வர்த்தமானம் அல்லது சூழ்நிலை வந்து விடுகிறது. இதுதான் பிரபஞ்சம், இதுதான் பிரபஞ்சம். இப்போ காலதேச வர்த்தமான மயமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை, ஜகத்தை பராசக்தி பழுதில்லாமல் காத்து வருகிறாள் என்று சொன்னால் அவள் இந்த காலதேச வர்த்தமானத்தில் கட்டுப்படாதவளாக இருக்கின்றாள். இப்போ நாங்கள் இங்கே உட்காந்துருந்தா அங்கே கேட்டில் யார் வரான்னு பார்க்க முடியாது, அதுக்கு ஒருத்தர் அங்கே உட்காந்து வைக்கணும். அம்பாள் இங்கே இருக்க அங்கே இருக்க. சுப்பிரதிஷ்டா. சர்வாதாரா சுப்பிரதிஷ்டா. அப்படி பிரபஞ்சம் முழுவதற்கும் அதனை தாங்கி காக்கின்ற சித் சக்தியாக அவள் இருக்கின்றாள். ஜடமான இந்த உலகை தாங்குகின்ற அறிவாற்றலாக அவள் இலங்குகின்றாள். எனவே குறைவில்லாமல் இதனை காத்து வருகின்றாள். எப்படி அவள் நல்ல காக்கும் சக்தியாக இருக்கிறாள்? அவள் அறிவு சக்தியாக இருக்கின்றாள். அறிவாற்றலாய் இருப்பதால் அந்த அறிவினால் அவள் இந்த உலகை அழகாக காத்து வருகின்றாள். எனவே அவள் சர்வாதார சுப்பிரதிஷ்டா. விஸ்வதாரிணி. தாரிணி தாங்குபவள். எதனை? விஸ்வ. விஸ்வம் அப்படின்னா விழித்திருக்கும் போது நாம் பஞ்ச இந்திரியங்களாலும் மனதாலும் பார்த்து கேட்டு அனுபவித்து உணர்கின்ற உலகம். அது நேற்று இருந்தது போல் இன்று இருப்பதில்லை, இன்று இருப்பது போல் நாளை இருப்பதில்லை. எனவே அது விஸ்வம். இப்போது இருப்பது போல் நாளை இல்லாதது விஸ்வம். அந்த விஸ்வத்தை அது மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் அவள் தாங்கிக் கொண்டிருக்கிறாள். ரோடு போட்டிருக்காங்க, பாலம் கட்டியிருக்காங்க, சர்ரு சருன்னு வண்டி, எத்தனையோ எண்ணற்ற வாகனங்கள் அது மேலே ஓடுது. ஏதோ ஒரு ஊரில் பாலம் கட்டி அதை திறந்து வைக்கிறதுக்கு மினிஸ்டரும் போகிறாங்கன்னா, திறந்து வைக்கும்போது இடிஞ்சு விழுந்துருச்சான். அது எப்படிப்பட்ட ஆதாரம்? அத்தனை வாகனங்கள் எண்ணற்றவை இடையறாது வேகமாக சென்று கொண்டிருப்பதற்கிடையிலே அது நல்லா போட்டிருந்தால் அந்த சாலை அதை தாங்கும். சர்வாதார சுப்பிரதிஷ்டா. அம்பாள் இந்த விஸ்வத்திற்கு அத்தகைய வலுவான தாங்கும் சக்தியாக இருக்கின்றாள். அவளை நம்பினா நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்ப மாட்டேங்கிறோம். ஒரே ஒரு குறும்பு பண்ணிட்டா, இவ்வளவு செஞ்சு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறா.
பிரத்யக்ஷமா இந்திரியங்களுக்கு எட்டாதபடி தன்னை மறைத்து கொண்டு வேடிக்கை செய்கின்றாள். அதனால நமக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆனால் உனக்கு புத்தின்னு ஒன்று கொடுத்துருக்கேனே, கொஞ்சம் கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால கண்ணை மூடி உள்ளே போய் பாரேன், விழிப்போடு உள்ளே உணர்ந்தா நான் உணர்த்துவேனே அப்படிங்கிறா. அதையும் நாம் கேட்கணும் கொஞ்சம். விஸ்வதாரிணி, இந்த விஸ்வத்தை சாமி சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் மட்டுமில்லை, எத்தனை உயிர்கள் இருக்கின்றன. தாவரங்கள், நீர்வாழ்வன, பரப்பன, ஊர்வன, விலங்குகள், மனிதர், தேவர், தானவர் முதலானோர். 7 வகை பிறப்புகள், ஒவ்வொன்றிலும் எண்ணற்ற உயிர்கள். எத்தனை உயிர்களையும் காப்பாற்றுவதற்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, இயற்கை நடைமுறையை யோசித்து பார்த்தா அம்பாளுடைய மகிமை விளங்கும் அப்படிங்கிறார். என்னென்ன வகையிலெல்லாம் அது காப்பாற்றப்படுகிறது? குழந்தை முதல்ல பெற்றோரிடமிருந்து கிடைக்கின்ற பாதுகாப்பு, அப்புறம் உற்றார் உறவினர் நல்லா இருந்தால் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்காவது, கொஞ்ச காலத்துக்காவது நல்லா இருப்பாங்க. அப்புறம் பணம் அது இதுன்னு ஏதாவது வந்துட்டா வேணால் விட்டு போகலாம். உறவினர்கள் ஒரு வகையில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்கல்ல. ஒரு நல்ல குடும்பத்தில், நல்ல சூழலில் உறவினர்களும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். இரத்த பந்தம் இல்லாத நண்பர்களும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உறவை விட அது நல்ல வலுவான சப்போர்ட்டாக இருக்கும். சில இயக்கங்கள், அமைப்புகள் சப்போர்ட் கொடுக்கும். சாதாரண நட்பல்ல. நாங்களில் இந்த சங்கத்தை சேர்ந்தவங்க திருவாசகம் படிக்கிறோம், நாங்கள் தனியாக போக மாட்டோம், நாங்கள் செட்டாக தான் போவோம் அப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் கை கொடுத்துக்கிறோம். இதுவும் அம்பாளுடைய தாங்கும் சக்தி தான். சகோதரி நிவேதித்தை சொல்கிறா, சுயநலமாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியுங்கிறாங்க. அப்படி கிடையாது. சுயநலம் இல்லாமல் இருக்கும்போது தான் நல்லா பிழைக்க முடியும். பாருங்கள், ஒரு கட்டடம் கட்டும்போது ஒரு செங்கலாக அடுக்கிறோம். அந்த செங்கல்களை ரெண்டையும் சேர்த்து பிடிக்கிறதுக்கு நடுவில் சிமெண்ட் வைக்கிற மாதிரி சுயநலமின்மை, அன்பு, பிறருக்கு உதவுதல், ஒத்துழைத்தல்ங்கிறது தான் இந்த சமுதாயத்தை பிடிச்சி வச்சிட்ருக்கு. அதனால் நீங்கள் அந்த ஒத்துழைப்பையும் அன்பையும் நட்பையும் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வாதாரா, தாங்கும் சக்தி, இதெல்லாம் தாங்கும் சக்தி. அன்னை பராசக்தி ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற தாங்கும் சக்தி. அப்புறம் இயற்கை நியதிகளால் நம்மை தாங்குகிறாள். இது யோசிச்சாதான் புரியும். தர்மம், நியதி அல்லது தர்மத்தின் வடிவில் உயிர்களை தாங்குகிறாள். தர்மத்தை மீறினால் தண்டிக்கிறாள். இப்போ நாம் இப்படி நட்டமாக நிற்கிறோன்னு நினச்சிக்கிறோம். பூமி இப்படி சுற்றிட்டே இருக்குல்ல, அப்போ நம்ம தொங்குறோன்னு நமக்கு தெரியறதே கிடையாது. தலைகீழ தொங்குறோம்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. ஆனால் விழாமல் இருக்கும். பூமியிலேருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருந்தால் நம்ம விழமாட்டோம். பூமி இழுத்து தன்கிட்ட வச்சுக்கும். தாங்கும் சக்தி, ஆகர்ஷண சக்தி, புவி ஈர்ப்பு விசை. அந்த எல்லையை தாண்டிட்டா, ஆனால் அப்போ கூட விழுறதுங்கிறது கிடையாது. எதில் விழுந்து மோதிக்க, இப்படியே முதந்துட்டே இருக்க வேண்டியது தான். நிலாவில் இந்த ஆகர்ஷண சக்தி வலிமை இல்லையா, அதனால் ஒரு காலை தூக்கி இப்படி வைக்கிறேன்னா அது சில அடிகள் மேலே போயிடும். ரொம்ப வியப்பாக இருக்குல்ல. அப்போ இயற்கையின் நியதிகள் உயிர்களை தாங்குகின்றன. மனிதர்களுக்குள்ளேயும் கூட ஒருத்தர் மட்டும் இல்லாமல் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கும் பொழுது தாங்கக்கூடியதுங்கிறது நியதிகள் தான், தர்மம் தான். அந்த தர்மத்தை கடைப்பிடிச்சா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லாட்டா போட்டா போட்டி, ஒரு உரசல், அமைதியின்மை, கஷ்டம்தான். இத்தனை விதங்களில் உயிர்களை தாங்கி கொண்டிருக்கிறாள் அன்னை பராசக்தி. இதை யோசிச்சு பார்க்கணும்னு சொல்கிறாங்க சுவாமிஜி. உலக நடைமுறையை உற்று நோக்குவோருக்கு அன்னை பராசக்தி எத்தனை விதங்களில் உயிர்களை தாங்குகிறாள் என்பது விளங்கும். இதெல்லாம் அம்பிகையின் மகிமை. விஸ்வதாரிணி. அதனால இங்கே நுண்ணியதிலிருந்து பெரியதாயிருக்கிற பருப்பொருள் வரை அனைத்தையும் அவ்வவற்றுக்கு ஏற்ப அம்பாள் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். விஸ்வதாரிணி. பிரதிஷ்டா. கும்பாபிஷேகம், பிரதிஷ்டை கோயிலில் நடக்குது. ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க.
அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நல்ல ஒரு அடிப்படை போட்டிருப்பாங்க, அதில் இந்த விக்கிரகத்தை நல்லா நிறுத்தி வச்சு உறுதியாக அது நிற்கும்படி பண்ணுறாங்க. அதான் பிரதிஷ்டை பண்ணுவது. பராசக்தி இந்த பிரபஞ்சத்துக்கான சரியான பிரதிஷ்டையாக இருக்கிற. பிரதிஷ்டைனா அடியில் இருந்து அந்த தாங்குகிற பகுதி. ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறோம்னா அடியில் இப்படி சத்துரமாக இருக்குல்ல, அது தாமரை வடிவில் அப்படிலாம் இருக்கலாம், அதுதான் அந்த பிரதிஷ்டா. அதுவாக இருக்கா? கொல்லன் பட்டறையிலே அந்த பெரிய அந்த கல்லில் இரும்பை வச்சு அடிக்கிறான் சுத்தியலால். அது அசையாமல் இருந்து கொண்டு தாங்கி கொண்டிருக்கிறது, அத்தனை அடியையும் வாங்கி கொண்டு. அன்னை பராசக்தி அத்தகைய வலுவான உறுதியான தாங்கும் சக்தியாக இருக்கின்றாள். பிரதிஷ்டா. அப்போ தாங்கணும்னா தாங்கிற பொறுப்பில் இருக்கிறவன் உறுதியானவனாக இருக்கணும். உடல் நோஞ்சானாக இருந்தாலும் உள்ளத்திலேயாவது கட்டாயம் உறுதி இருக்கணும். அம்பாளிடம் அந்த உறுதி உடலிலும் உள்ளத்திலும் இருக்கின்றது. அதாவது ஸ்தூல நிலையிலும் சூட்சும நிலையிலும் உறுதியாக இருந்து பிரதிஷ்டாவாக இருந்து தாங்குகிறாள். அப்போது அந்த நிர்வாகம் எப்படி இருக்கணுமா? கடுமையாக இருக்கிற இடத்தில் கடுமையாக இருந்து எதிரிகளை பக்கத்தில் அண்ட ஒட்டாது உயிரை காப்பாற்றணும் ராஜா. இப்போ சமீபத்தில் ஒரு 9-10 வருஷமாக நடக்கக்கூடிய நல்லாட்சியிலே குண்டு வெடிப்பா அது இதுங்கிறதெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா ஆட்சி உறுதியாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆட்சியாளர் சரியாக தாங்குகிறார்னு அர்த்தம். 140 கோடி பேரும் அப்படின்னு சேர்த்தே தான் சொல்லுவார். 140 கோடி பேரும், அவருக்கு 140 கோடி பேருமா ஓட்டு போட்டாங்க. ஆனாலும் 140 கோடிக்கும் தான் பொறுப்புன்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷர் அங்கே உட்கார்ந்துருக்கார். அப்படி பிரதிஷ்டா என்று சொன்னால் கடுமையான நிர்வாக திறமைகளில் செயல்பாடுகளினால் எதிரிகளை கட்டுக்குள் வைத்திருந்து பிரஜைகளை காப்பது. சரி, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு எதிரியாக இருக்கலாம், அம்பாளுக்கு யார் எதிரி அப்படின்னா, நீ உன்னை எதிரி போல பாவித்து கொண்டு அந்த உயிருக்கு தீங்கு செய்யும்போது நான் உன்னை இப்படித்தான் நடத்துவேன், ஆனால் நீ எனக்கு எதிரி இல்லை மகனே அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருந்து கொண்டு அற்புதமாக இந்த உலகை காத்து வருகின்றாள். எல்லா உயிர்களையும் காத்து வருகின்றாள். எப்படி? அடுத்த நாமத்தில் தரா, தரசுதா. உலகை தாங்குகின்ற மலையாகவும் உலகாகவும் இருக்கின்றாள். இந்த உலகம் தாங்கும் சக்திக்கு பெயர் போனது. உலகத்தினுடைய குணம் என்ன? பொறுமை. பூமி தாயின் குணம் என்ன? பொறுமை. தாங்குவதற்கு தேவை பொறுமை. அது எப்படிப்பட்டது? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பூமியை தோன்றோம் எங்கே நின்று கொண்டு? அந்த பூமியின் மீதே நின்று கொண்டு தான். என்னை நீ தோன்றியில்லை, உன்னை நான் தாங்க மாட்டேன், போ நீ விழு அப்படின்னு அவ சொல்ல மாட்டான். நாம தான் தெரியாமல் அந்த குழிக்குள்ளே விழுந்தா விழுவோம். நாம் தோண்டின குழிக்குள்ளே நாம் விழுவோம். அப்போ அகழ்வாரையும் தாங்குகிறது நிலம். அந்த பொறுமை அம்பாளின் அருள். அம்பாள் தான் அந்த பொறுமை வடிவாக இருக்கின்றாள். தரா, தரசுதா. தரா என்ற சொல்லுக்கு பூமின்னு ஒரு அர்த்தம், மலைன்னு ஒரு அர்த்தமா. தாங்கிறதுன்னா அடியில் இருந்து தான் தாங்கணுங்கிறதும் இல்லை, மேலே இருந்தும் தாங்குமா. சில இடங்களில் இந்த பாலத்தில் அது மேலே இருக்கும், அந்த பாலம் அப்படி அதில் மேலே அப்படி அரைவட்டமாக இருக்கும், அதில் கம்பிகள் நிறைய கொடுத்துருக்கும். அந்த கீழே இருக்கிற பாலத்திலேருந்து வரக்கூடிய அந்த கம்பி அந்த பாலத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி மலை பூமியை பிடித்து கொண்டிருக்கிறதாம். பூமி மலையை தாங்கி கொண்டிருக்கிறது, மலை பூமியையும் தாங்கி கொண்டிருக்கிறது. அப்படி பூமியை உலகை தாங்குகிறாளாம் அன்னை பராசக்தி. ஹிமவானின் புதல்வியாக இருந்து அவனுக்கு மலைகளுள் அரசனாகிய இமயமலைக்கு மகளாக பிறந்து அவனுக்கு என்னுடைய தந்தைங்கிற மரியாதையை கொடுத்து காக்கின்றாள். மலைகளின் வடிவிலிருந்து பூமியை காக்கின்றாள். எல்லா உயிர்களையும் எல்லா பொழுதிலும் மேலும் கீழும் உள்ளும் புறமும் இப்பக்கமும் அப்பக்கமும் எல்லா பக்கங்களிலும் இருந்து கொண்டு எல்லா உயிர்களையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். தரா, தரசுதா. இப்படி அம்பாள் இந்த பிரபஞ்சத்தை தாங்குகின்ற அதிசயத்தை
எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாக இருக்கணும். இதை நினைத்து கொண்டே செல்லுங்கள். அச்சம் நமக்கு இருக்காது. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, அவள் என்னை காக்கின்றாள் என்று நிம்மதியாக தாயின் மடியில் அணைக்கப் பெற்ற செய் போன்று பக்தனொருவன் இருக்க வேண்டும். அன்னையின் இந்த தாங்கும் சக்தியை அறிந்தவனுக்கு அச்சம் என்பது இல்லை. அவனே அபயத்தில் நிலைத்தவன் ஆகிறான். அத்தகைய அபயத்தை, அச்சமின்மையை அன்னை பராசக்தி நம் அனைவருக்கும் தந்தருளுவாளாக. ஜெய் பராசக்தி மகாமாய் கி.